அப்ப நான் யாரும் சொல்லணும் நான் கேட்கணும். நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். நான் தான் கேட்டனே. என்ன கேட்டிய? யாருன்னு கேட்டேன். அப்படி கேட்கணும். அதான் இப்ப கேளுங்க நான் யாருன்னு. தாங்கள் யார் என்று கேட்டேன். அப்ப நீங்க என் பேரை கேட்கல. ரெண்டும் தான். ஒண்ணு பேரை கேளுங்க, இல்ல ஆளை கேளுங்க. எதை கேட்குறீங்க? பேரே சொல்லுங்க. அப்ப ஆள் யாருன்னு கேட்க மாட்டீங்க. இல்ல பேரை சொன்னாலே ஆள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறேன். அது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இன்னார் தான் இன்னாரும் தெரிஞ்சுக்கலாம்ல. உலகமெல்லாம் சுற்றக்கூடிய ராசரிஷி, தேவரிஷி, பிரமரிஷி, மகரிஷி என்கின்ற வகையிலே நாரத மகரிஷி என்று அழைப்பார்கள் ஐயா. இப்படி சொன்னா சரியா இருக்கும். அவ்வளவுதான். இப்ப இந்த அரிசி எங்க கிடைக்குது? எந்த அரிசி? இல்ல சாப்பாட்டு அரிசி, பிரியாணி அரிசி, பச்சை அரிசி, புழுங்கரிசி, இட்லி அரிசி, அப்பச்சி அரிசி கூட வந்துருச்சு. சரி, நீங்க ஏதோ மக அரிசின்னு ஒரு அரிசி சொன்னீங்களே, இந்த அப்பச்சி அரிசியோட மக அரிசியா அது இல்ல வேற அரிசியா என்ன? ஏன்னா அரிசி கடை வச்சுக்கிட்ட அரிசியை வையா சொன்னீங்க. நீங்க தான் சொன்னீங்க. ராசரிஷி தேவ். சரி, அரிசி வாங்கணும், எங்க போகணும்? ரேஷனுக்கு தான் போகணும். அரிசி வாங்கணும் எங்க போகணும் கேட்டா எங்க போன? ரேஷனுக்கு தான் போனேன். கோயிலுக்கு போகணும். கோயில்ல பொங்கச்சோறு தான் கொடுப்பாங்க, அரிசி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அரிசி ரேஷன் கடையெல்லாம் கொடுப்பாங்க. இல்ல இல்ல, நான் சொல்வதுதான் உண்மை. நான் சொல்வதுதான் உண்மை. உண்மையை தவிர ஒன்றுமில்லை. சத்தியம் சத்தியம் சத்தியம். கோயிலுக்கு தான் போகணும், ரேஷனுக்கு தான் போகணும். இப்ப நான் கோயிலுக்கு போறதை நான் நிரூபிச்சு காமிச்சு போடுவேன். நீங்க நிரூபிங்க, நான் ரேஷனுக்கு தான் போகணும் நான் நிரூபிக்கிறேன். சரி, கோயிலு பெருமாள் கோயில். ஆமா, உள்ள சிவன் இருக்காரு, இருப்பார். எடுத்துக்கங்க, சிதம்பரம் இந்த பக்கம் நடராசர் சிவன், இந்த பக்கம் பெருமாள். அதே போல மதுரையில ஆமா அழகர் சிவன். சிவன் சரிதானே? ஆமா, பாத்துக்கங்க. இப்ப இங்க போறோம், அங்க போய் ஒரே ஒரு சாமி சொக்கா அப்படி கும்பிட்டா நல்லா இருக்குமா? அது நல்லா இருக்குல்ல. அப்ப பெருமாளை கும்பிடணும் இல்லையா? அவரும் கும்பிடணும்ல. அப்ப அரி சிவா, சிவான்னா பெருமான் சிவன், அரினா பெருமாள், அரி சிவா, அரி சிவா. அரிசி வாங்கணும், அரிசி வாங்கணும், அரிசி வாங்கணும், அரிசி வாங்கணும், அரிசி வாங்கணும். என்ன வாங்கணும்? அரிசி வாங்கணும், அரிசி வாங்கணும், அரிசி வாங்கணும். அப்ப எங்க போனா அது கிடைக்கும்? எங்க போன? கோயிலுக்கா? அப்படி சொல்லுத்தா. நாளைக்கு அப்படி சொல்லுத்தா. கோயிலுக்காத்தா? நாளைக்கு அந்த ஆத்தா தான் கதவு தட்டுறாத்தா. 10 வீட்டு கதவு தட்டுறா. நீ அரிசி வாங்கிடுவேன். ஏன் கோயிலில் போய் வாங்கிடுவேன்? இந்த மனுஷன் சொல்றாருன்னு. அரிசி வாங்கணும், அதுக்கு கோயிலுக்கு போகணும். அரிசி வாங்கணும், ரேஷனுக்கு தான் போகணும். எப்படி? இப்போ நான் நிரூபிக்கிறேன். சரி, மனுஷன் சாப்பிட என்ன வேணும்? சாப்பிட்றதுக்கு உணவு, சோறு வேணும் இல்லையா? அந்த சோறு எதுல இருந்து கிடைக்குது? அரிசியில இருந்து சோறு வருது. அந்த அரிசி எதுல இருந்து கிடைக்குது? விவசாயத்துல இருந்து வருது. அந்த நெல் விளையணும்னா என்ன வேணும்? வேணும்னா ஒண்ணு நிலம் வேணும், தண்ணி வேணும், சூரிய பகவானுடைய ஒளி வேணும். நிலமும் தண்ணி இருந்தா பத்தாது. பத்தாது இல்ல. சூரியனுடைய வெப்பம் இல்லாம எந்த தானியமும் விளையாது. அது எனக்கு தெரியுமையா. உண்மைதானே? ஆமா. அப்ப நான் சொன்ன ரேஷன் இந்த ஸ்மார்ட் கார்டு கொடுத்து வாங்குற ரேஷன் கடை இல்ல. ரேஷன் கதிரேசன். சூரியனுக்கு கதிரேசன் ஒரு பேர் இருக்கு. அந்த கதிரேசனுடைய அருள் இருந்தால்தான் அரிசி வாங்கணும். இப்ப எங்க தவன எப்படி நம்ம பக்கம் எடுத்துட்டேன்ல. நீ யார் பக்கம் இருக்கிற? நியாயத்தின் பக்கம். என்னத்தா அப்படியா? அப்புறம் சரி, நான் கேட்குறேன். அரிசி வாங்குறேன், கோதுமை வாங்குறேன், என்னத்தையும் வாங்குறேன். சரி, பசிக்கு சாப்பிடணும்ல. ஆமா. இப்போ சாப்பிடும்போது சம்மணங்கால போட்டு உட்காந்து தலைவாழை இலை போட்டு தண்ணி தெளிச்சு துடைச்சி விட்டு அங்கே ஓரத்தில் உப்பை வச்சு ஊறுகாய் வச்சு காய்கறி எல்லாம் வச்சு சாப்பாடு வச்சு சாம்பார் ஊற்றி பிணைஞ்சு சாதத்தை அள்ளி இப்படி குனிஞ்சு சாப்பிட்றீங்களே, ஏன் குனிஞ்சு சாப்பிட்ற? அப்புறம் என்ன படத்துக்கிட்ட சாப்பிட முடியும்? நீங்கள் மல்லாக்கா படத்து கூட எரிசோறு விட்ட மாதிரி ஏன் குனிஞ்சு சாப்பிட்றீங்க? ஆமா, இந்த சாப்பிடும் வகைக்கு ஒரு காரணம். அம்மா சொன்னா பெத்த பிள்ளைகிட்ட என்னன்னு, டேய் நான் பெத்த என் தங்கம், உனக்கு பசி வந்திருந்துச்சுன்னா நீ அழுதுருப்பேடா. ஒரு 2 வருஷம் தாண்டா உனக்கு நான் மார்பகத்தில் பால் கொடுத்து உன் பசி போக்கியிருப்பேன். ஆனா இந்த பூமியில நீ வாழ்ற வரைக்கும் உன் பசி போக்கி உனக்கு உணவு கொடுக்கிற தாய்
உன்னை பெத்த இந்த தாய் இல்லடா, இந்த பூமிங்கிற தாயிடா. இந்த பூமியில தாண்டா அத்தனையும் விளையுது. அதை தாண்டா அறுவடை பண்ணி இந்த உலகமே சாப்பிடுது. அந்த தாய்க்கு ஒரு நன்றி சொல்லணும்னா சாப்பிட்ற பொழுது சம்மணம் போட்டு அந்த பூமிங்கிற தாயை பார்த்து குனிஞ்சு கையால் அள்ளி சாப்பிட்டா அந்த தாய்ங்கிற பூமிக்கு ஒரு நன்றி சொல்றதுக்கு அர்த்தம். தாண்டா குனிஞ்சு சாப்பிடணும். எனக்கு இந்த ஆயுதகத்தை கொடுத்தவன் தமிழன், அதனால குனிஞ்சு சாப்பிடணும். சவா 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 தெரியுதாப்ப? இப்ப புரியுது. சரி, இப்ப புரியுது. சாப்பிட்றோம். சாப்பிட்ற பொழுது விற்குது. விற்கும்ல. விற்குனா என்ன குடிக்கணும்? தண்ணி தான் குடிக்கணும். அப்புறம் என்ன மண்ணல்லையா? தண்ணிய எப்படி குடிக்கணும்? இப்படி செம்பில் எடுத்து இப்படி அண்ணாந்து இப்படி ஊற்றணும். எப்படி குடிக்கணும்? செம்பில் எடுத்து அப்படி ஆணு குடிக்கணும். சரி, ஏப்பா தண்ணியை மட்டும் அண்ணாந்து குடிக்கணும்? அப்புறம் தட்டில் ஊற்றி வச்சு நக்கா முடியும். அப்ப தெரியுது இல்ல நாயா? தண்ணியை மட்டும் ஏன் அண்ணாந்து குடிக்கணும்? நீங்க சொன்ன அதே விளக்கம் தான். எப்படி? நீங்க தாகத்துக்கு தண்ணி கொடுக்குதுங்களே, இந்த தண்ணிங்கிறது ஏரி குளம் கம்மா ஆறு ஊத்து இப்படி எங்க வேணாலும் தண்ணி கிடைக்கலாம். இந்த ஏரி கம்மாயி குளம் எல்லாத்துக்கும் தண்ணி எங்கிருந்து கிடைக்குதுன்னா மேல இருக்க இந்த வர்ண பகவான் மழை பெய்தால்தான் இந்த பூமிக்கு தண்ணி கிடைக்கும். காலத்துக்கும் தாகத்துக்கு தண்ணி கொடுக்கிற வர்ண பகவானே உனக்கு ஒரு நன்றிடான்னு சொல்லத்தான் தண்ணி அண்ணாந்து குடிச்சு நன்றி சொன்னேன். அப்படி சொல்லணும். குடிக்க தண்ணி எப்படி குடிக்கணும்? அண்ணாந்து குடிச்சா அந்த வர்ண பகவானுக்கே ஒரு நன்றி. அது சரி. இன்னொரு தண்ணியை மட்டும் கிளாஸில் ஊற்றி கீழே குடிஞ்சுக்கிட்டே கண்ணை மூடிட்டு இப்படி இழுக்கிறாங்களே, ஏன்? அதுவும் தண்ணி தானே, அது அண்ணாத்தா ஊற்றலாம்ல. பெருசு உண்மையா சொல்றது? தானே சொல்கிறேன். உண்மையா பொய்யா? அவர் சரக்கு அடிக்க மாட்டார் இருக்கு, அதனால தெரியல. அத்தியா அதான் இல்லைங்கிறார்ல. தண்ணியா? தண்ணிய கண்டுபிடிச்சு குடிக்க சொன்னவன் வெள்ளைக்காரையா? வெள்ளைக்காரன். ரொம்ப வருத்தம். ஏன் வருத்தம்? ஆமாங்க. அவன் என்ன சொன்ன? அது ஒரு பேர் வச்சிருந்தீங்களா? என்ன பேரு? ரம்முன்னு பேரு. ரம்மு. RUM. RUM. இந்த 3 எழுத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன? ரெகுலர். ஓ, தினமும். தினமும். யூஸ் பண்றது, உபயோகிப்பது. எம் மெடிசன். சரியா? இதான் அவன் கண்டுபிடிச்சான். இதுலயும் ஒரு ஆரோக்கியம் இருந்துச்சு. தினமும் மருந்தாக பயன்படுத்து. ஆனா நம்மால் கண்டுபிடிச்சான் பாரு ஒரு மருந்து. எப்படி தெரியுமா? வேப்பம்பட்டை, வேளாம்பட்டை, வெடத்தலாம்பட்டை 3 பட்டையையும் நல்லா வெட்டி புதுசா ஒரு பெரிய பானையை வாங்கி மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சு ஒரு 20 லிட்டர் தண்ணி தூக்கி அதில் ஊற்றி இந்த 3 பட்டையை அதில் போட்டு அன்னாசி பழம், ஆப்பிள் பழம், வாழைப்பழம், பேரிச்சம்பழம் இதை அத்தனை உள்ள போட்டு கடுக்கா கொட்டை படிக்காரம் இதையும் அள்ளி அதுக்குள்ள போட்டு வீட்டில் வளர்த்த புதுசா ஒரு பொட்டக்கோழியை உசுரை கொன்று குடலை எடுத்து மஞ்சளை தடவி அதுக்குள்ள போட்டு 48 நாள் ஊற வச்சு அடுப்பை எரிச்சு அதில் வடிகட்டி அப்படியே அதில் ஒரே ஒரு கிளாஸை குடிச்சிட்டு நம்மால் பொண்டாட்டி பக்கத்தில் போய் படுத்தாண்டினா ஒரே நாளையில் மனைவியை 10 மாதம் கர்ப்பமாக்கி போடுவான். இப்படித்தாயா வாழ்ந்தேன். ஒரு கைத்தட்டியா? பழமா கைத்தட்டியா? உண்மைதானே அதெல்லாம்? சரி, கைதட்டலாம் இருக்கட்டும். சரி, நீ சாமியாரா சாராயங்காய்ச்சனாளா? எனக்கு முதல்ல அதுக்கு உண்மை தெரிஞ்சாகணும். நீ என்ன சாரு இதா? சாராயம் நமக்கு அந்த காலத்தில் மனுஷன் காய்ச்சி குடிச்சான்னா அது சரி, அது பரவாயில்ல. இவ்வளவு தெளிவா வேப்பம்பட்டை, வேளாம்பட்டை, வெளுத்தலாம்பட்டை இது எல்லாத்தையும் போட்டு ஒரு பானையில் 20 லிட்டர் தண்ணி, அளவு சரியா சொல்றது பாருங்க, 20 லிட்டர் தண்ணி ஊற்றி அதில் அன்னாச்சி பழம், ஆப்பிள் பழம், திராட்சை பழம், பேரிச்சம்பழம் எல்லாம் போட்டு கடுக்கா கொட்டை படிக்காரம் இதெல்லாம் போட்டு ஒரு பொட்டக்கோழியை குடலை எடுத்து மஞ்சள் தடவி அதில் உள்ள விட்டு இறக்கி காய்ச்சி வடிகட்டி குடிச்சா அப்படின்னா நெசமா சாராங்காச்சாரம் தவிர இவ்வளவு பக்குவமா எவனு சொல்ல? நான் சாமியாரியா? அப்பா இப்பத்தானையா? இதுக்கு முன்னாடி இப்படித்தானே அன்னைக்கு நம்ம சாப்பிட்டோம். உங்க ஊர்ல குடிச்ச சாராயத்துல தாயா எனக்கே தெரியாம என் பேக்கலுக்கு அரகாத்த முட்டை எடுத்து வச்சுட்டான் பிரகாஷ். அந்த கொடுமையெல்லாம் மறக்க முடியுமா ஐயா? எங்க ஊர் நாடகத்துக்கு வந்துட்டு நல்லா சாப்பிட்டாங்க. சொன்னாங்க நாங்க சாப்பிடாததா அப்படின்னு போட்டாங்க. 2 பேரும் காலையில் வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு அவன் பிரகாஷ் வீட்டில் அடை வச்சிருந்த கோழி 9 முட்டை இருந்துச்சு. அதில் 2 முட்டையை தூக்கி ஒரு பைக்குள்ளே போடுறதுக்கு இவர் வீட்டுக்கு போயிட்டார். ஏன் முன்னாடி கேட்குறா எங்கேயா கோழி முட்டையை காணுமேன்னு. ஆனால் கோழி முட்டையை தூக்கி போகிறா. அங்கே ஒரு அங்கே போனா ஏன் முண்டாட்டி கேட்குறா, உனக்கு எவன்டா செய்வனை செஞ்சு முட்டையை உன் பேக்கில் வச்சிருக்காங்கன்றா. அவன் என்னென்ன கொடுமை தெரியுமா? இதெல்லாம் பெரிய வைத்தியம். இதெல்லாம் அந்த சரக்குல வந்த வேணதான்.
ரொம்ப சந்தோஷம் சாமியா. ஆமா சாமி, எனக்கு இப்ப நீங்க சொன்னதுல RUM ரம்னது இங்கிலீஷ்ல பேர் வச்சான்னா வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சது. ஆமா, அதே போல இப்ப வர்ற சரக்குக்கு போறாம வெள்ளைக்காரன் பேர் தான் இருக்கும். எப்படி? சானக்ஸா, நெப்போலியன், மார்போயிஸ், கிங் லூயிஸ், இப்படி பூரா வெள்ளைக்காரன் பேரா சரக்கு வந்துச்சு. ஆமா. ஆனா இப்போ புதுசா 1848 நம்பர்ல ஒரு சரக்கு விட்டுருக்காங்களே, அது ஏன்? ஐயா, அப்படி வந்துருச்சா? வந்திருக்குல்ல, போச்சு. நாடு கெட்டு, வீடு கெட்டு, குடல் கெட்டு, என்ன இப்ப கர்ற எல்லாம் கெட்டு. பாருங்க, காரணம் நினைக்கிறீங்களா என்ன? அம்மா கஷ்டப்பட்டு பிள்ளைகிட்ட 200 ரூபா காசை கொடுத்து போய் படிச்சுட்டு வாப்பா அப்படின்னு 18 வயசுல அப்பன அம்மாவும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா, இவன் பள்ளிக்கூடத்துக்கு போறானோ இல்லையோ, அந்த 18 வயசுல நண்பர்களோட சேர்ந்து நீ குறா 200 நான் குறா 200ன்னு சொல்லி சட்டையை மாத்திக்கிட்டு கடையில போய் நின்று அது சரக்கை வாங்கி வந்து கூட்டத்தோட குடிச்சிட்டு கும்மா அடிக்கிறேன். எப்ப நீ 18 வயசுல குடிக்க ஆரம்பிக்கிறியோ உன் வாழ்க்கை 48 வயசுக்குள்ள முடிஞ்சு போயிரும்டா அப்படிங்கறத உணர்ந்துக்கடாங்கிறதுக்காக அவன் பேர் வச்சான். அதைத்தான் நம்மளால விரும்பி சாப்பிட்றான். என்னன்னே தெரிய மாட்டேங்குது. இப்படின்னு உங்க விளக்கம் அவ்வளவுதான். இதுக்கு உண்மையான விளக்கம் இது அல்ல. அப்புறம் இதுக்கு வேறொரு புராண காரணம் இருக்கு. பிராந்திக்கும் புராணத்துக்குமா இருக்குல்ல? எங்க சொல்லுங்க பாப்பா. நம்ம ஊர்ல சபரிமலைக்கு மாலை போடுற ஆளு யாராவது இருப்பீங்க, எல்லாம் இருக்க மாட்டீங்க, எல்லா ஊர்லயும் போவீங்க இல்லையா? அந்த சபரிமலைக்கு 48 நாள் விரதம் இருக்கணும். கண்டிப்பா இருக்கணும்ல. அப்படி விரதம் இருந்து போனால்தான் அதுக்கு பயன். அப்படி 48 நாள் சபரிமலைக்கு மாலை அணிந்து விரதம் இருந்து அந்த பகவானை தரிசிக்கணும்னா எத்தனை படிக்கட்டு இருக்கு? 18 படி இங்க இருக்கு. அந்த 18 படியை கடந்து அந்த பகவானை தரிசித்து விட்டு 48 நாள் விரதம் இருந்து 18 படி ஏறி அந்த பகவானை தரிசித்து மீண்டும் வீட்டுக்கு வந்து அந்த 18 48 வாங்கி சாப்பிட வேண்டும் என்பதற்காகத்தான் அதற்கு 18 48 என்று பேர். ஐயா, மைக்க போட்டு ஐயப்பங்களுக்கு மாலை போடுறாளுங்க, கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு 18 வாங்கி இதை குடிக்கிறதுக்காகவா? நானா சொல்றேன், நடக்குது. சபரிமலையில் போய் சாமிக்கு நெய் அபிஷேகம் முடிச்சுட்டு கீழே பம்பையில் வந்து நிற்கிறான். சரி, இருமுடி பை சோழனா பையில் தொங்குது, கழுத்தில் மாலை கிடக்கு. வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறேன், மாப்பிள்ளை நான் வர்றதுக்கு 11 மணி ஆயிரம் போல இருக்கு, 2 குவார்ட்டர் வாங்கி வச்சிரு. இதுக்கு என்ன மயிருக்கு இவங்க விரதம் இருக்குன்னு கோயிலுக்கு போகணும்னு நான் கேட்குறேன். சாமி மனசில் இருக்கு, சரக்கு நெஞ்சில் இருக்குன்னா அப்புறம் எதுக்குது? இன்னி போகிற காலத்தில் இருமுடி கட்டும் போதே பின்முடியில் 2 குவார்ட்டர் வாங்கி கட்டிடுவாங்க. முன்முடி நெய் அபிஷேகம் உனக்கு, பின்முடி சரக்கு எனக்கு அப்படின்னு கட்டித்தான் இங்கேருந்து போவாங்க. நான் வந்த வேலையை முடிச்சுட்டு நான் சீக்கிரமா நான் தேவலோகம் போனா. இங்க நீங்க என்ன வேலையா வந்திருக்கீங்க? இங்க நாங்க பொம்பளை பிள்ளை வந்துச்சு, அதுக்கு துணைக்கு வந்தேன். நான் கூட என்னமோ பெருமையா நினைச்சேன். பேசுறேன் 2 பொம்பளை பிள்ளைக்கு காவலுக்கா? பொம்பளை பிள்ளை காவலுக்குல. அப்புறம் அப்படி நான் சொல்லவே மாட்டேன். சரி, பொம்பளை பிள்ளைகளை நம்ம எந்த ஆம்பளையும் காவ காக்கலாம் முடியாது. பெண் என்பவள் தன்னைத்தானே காத்து கொண்டால் தானே உண்டே தவிர எந்த ஆம்பளையும் மீசையை முறுக்கிட்டு வைக்கல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. பொம்பளை நினைச்சா சோறு போடுற நேரத்தில் சொல்லிய முடிச்சு போடுவான். நம்ம அப்படியே முறுக்கிட்டே அலைய வேண்டியதான். பிரயோஜனம் இல்லை. அப்ப துணைக்கு வந்தேன். அப்படியா? 1க்கு 2க்கு போச்சுன்னா என்னை கூட்டிட்டு போங்க. இருட்டுக்குள்ள தனியாக போகிறது பயந்துக்கிட்டு அதுக்கு போங்க. அது அங்கே உட்காந்துருக்குன்னா நாங்கள் என்ன உட்காந்து வந்துட்டு இப்படி வந்துடும். அவ்வளோ இன்னும் சொல்ல போனால் அதுக்கு தான் எனக்கு துணைக்கு. அப்படி சொல்லுங்க. இருட்டுக்குள்ள எனக்கு போக பயமா. உங்கள் ஆள்னு சொன்னீங்கல்ல, 2 ஆள், ஒன்று தங்கச்சி இன்னொன்று என் ஆள். இப்போ இந்த ஓ ஆள்னு சொன்னீங்கல்ல, அதை நான் பார்க்கலாமா? ஏன் என் ஆளை நீங்கள் பார்க்கணும்? ஒரு மாடு வாங்குறீங்க. மாடு வாங்குறேன். ஒரு மாடு வாங்கி கொண்டாந்து உழவுல எடுத்தோட பூட்டி போட முடியாது. பழக்கம் இருக்காதுல்ல. என்ன பண்ணணும்? ஆமாம், பழக்கணும். ஒரு புள்ள, உங்க புள்ள சைக்கிள் ஓட்டணும்னு ஆசைப்படுறேன், சைக்கிளை வாங்கி கொடுத்துருவீங்க. அது ஓட்டணும், பழகாம எப்படி ஓட்டுறது? நம்ம தான் பழக்கணும். இந்த வான்னு சொன்னீங்களே, அதை கூட்டிக்கிட்டு வந்து அதை குனிய சொன்னீங்கன்னா நான் செஞ்சு விட்டுருவேன். அப்புறம் நான் ஓரமான வேடிக்கை பார்க்கவா? என்ன நான் ஒன்று சொல்லவா? யானை மேலே ஏறணும்னு நம்ம ஆசைப்படலாம், தப்பு இல்லை. 10 ரூபா கொடுத்தோம்னா யானை பார்க்க மேலே ஏற்றி ஒரு ரவுண்ட் அடித்து இறக்கி விட்டுருவேன். அந்த யானையவே ஏறணும்னு ஆசைப்படக்கூடாது. அதுக்கு நமக்கு நெத்தியில் முளைக்கணும். அப்படியே முளைச்சாலும் நம்ம வளர்த்துக்கு கவுட்டுக்குள்ளே தான் போய் வருவோமே தவிர எட்டிக்கிட்டு அடிக்க முடியாது. ஏங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? புள்ளைய கூட்டிகிட்டு வந்து நீங்க விடுற பொழுது சாமி வணக்கம்னு புரிஞ்சிச்சுன்னா ஓஹோ மங்களகரமா நல்லா இருமான்னு நான் ஆசீர்வாதம் பண்ணுவேன்.
ஆசீர்வாதமா? ஆமா, வேற எதுல இந்த உள்குத்து ஒண்ணும் இல்லையே? எந்த குத்துமே கிடையாது. அதுதான் நமக்கு நல்லது. நல்லது நல்லது. இந்த குத்து நமக்கு வேண்டாம். ஆமா. நீங்க சுத்துது இந்த காத்தாடி, இது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. ஐயோ ஆண்டவனே, கடையில இருக்கிறதா சரி, கூட்டிட்டு வாங்க.